Hello guys, welcome to Richie Rich YouTube channel. இன்னைக்கு நாம how investing grows the economy, அதாவது இன்வெஸ்டிங் எப்படி எக்கனாமியை வளர ஹெல்ப் பண்ணுது. நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா இன்வெஸ்டிங் எப்படி ஒரு கண்ட்ரியை குட் பொசிஷன்ல நிலைநிறுத்த உதவும்னு? ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட், அதுல இருந்து ஸ்டார்ட் அப்ஸ், அப்புறம் ரியல் எஸ்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் வெறும் உங்க வாலெட்ல நிரப்புற டூல்ஸ் மட்டும் இல்லை. ஆக்சுவலி இன்வெஸ்டிங்கில் இனோவேஷன், ஜாப்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஜிடிபியை சஸ்டெயினாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் எக்கனாமியோட முதுகெலும்பாகவே இருந்துட்டு வருது. சரி வாங்க அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு தனிநபரோ இல்லை நிறுவனங்களோ கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியான இடங்களில் தங்களோட பணத்தை முதலீடு செய்யறது மூலமாக லாபத்தை அடைவாங்க. இன்வெஸ்டிங்கிறது பணத்தை மட்டும் உருவாக்குறது இல்லை கைஸ், அதையும் தாண்டி பல விஷயங்களை உள்ளடக்கியது. அதெல்லாம் நாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்பர் 1, கேபிட்டல் ஃபார் பிஸ்னஸஸ், அதாவது ஒரு தொழிலுக்கு கேபிட்டல், பணம் அவசியம். ஒரு கம்பெனியோட பங்கை வாங்குறது மூலமாக அந்த பணத்தை வச்சு கம்பெனிஸ் தங்களோட பிஸ்னஸஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும், வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதும், புது புது பொருட்களை உருவாக்குறதும்னு அவங்க செஞ்சுட்டு வராங்க. நம்பர் 2, மேஜர் பார்ட் ஜாப் கிரியேஷன். லாட் ஆஃப் பீப்புள்ஸை வேலைக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் அதிகமாக இருந்தால் வேலைகளும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூ கம்பெனிஸ்க்கு வேலையாட்கள் தேவை, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஆளுங்க வேணும், ஃபேக்ட்ரிஸ்க்கு ஒர்க்கர்ஸ் தேவை, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்க்கு வேலை பார்க்க ஆளுங்க வேணும். இதெல்லாம் இன்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக நடக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ் கேஸ், உண்மைதான். நெக்ஸ்ட் நம்பர் 3, இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. இன்வெஸ்டிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான நிறைய புது இன்வென்ஷன்ஸையும் கண்டுபிடிக்க உதவுது. அதனால தான் நமக்கு நியூ டெக்னாலஜிஸ், தனித்து இயங்கக்கூடிய மின்சாரம், மக்களை நோயிலிருந்து பாதுகாக்கிற மருந்துகள்னு இதெல்லாம் கிடைக்க உதவி செய்யுது. நம்பர் 4, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஹைவேஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ், எனர்ஜின்னு தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே வர்றதுக்கு முக்கிய காரணம் இன்வெஸ்டிங்னு சொல்லப்படுது. கவர்மெண்ட், பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கூட சேர்ந்து பல மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுத்து பல உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க. நம்பர் 5, எக்கனாமிக் கான்ஃபிடன்ஸ். ஒரு ஆரோக்கியமான முதலீடு சூழல் எக்கனாமியை நல்ல பாதைக்கு கொண்டு வரும்னு அனலைஸ் பல பேராலும் சொல்லப்படுது. பீப்புள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதும், அதனால பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதும் எப்படி ஒரு சிஸ்டமோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதும் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெஸ்லா ஆரம்பிக்கும் போது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த சின்ன எலக்ட்ரிக் கார் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அது பல பேருக்கு வேலையையும் கிரீன் எனர்ஜியையும் ப்ரொடியூஸ் பண்ணி குளோபல் மார்க்கெட்டோட லார்ஜஸ்ட் பிளேயராக மாறி இருக்குன்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்டது இன்வெஸ்டிங் தான். இதே தான் ஒரு லோக்கல் பிஸ்னஸ்லேயும் நடக்குது. பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனால பல நன்மைகள் நடக்குதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சு உங்களோட இன்வெஸ்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்க நெக்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை பவர் அப் பண்ணுறதுக்கும், வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கும், ஒரு நல்ல ஃபியூச்சரை பில்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையான இன்வெஸ்டிங்கிறது. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உண்மையிலேயே எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்ண உதவுங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கைஸ், நாம் இன்வெஸ்டிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் கைஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. See you guys.